கார்த்தி தீபா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டு கண்டினியூஸாக நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். வியூஸே வந்து சரியாக வந்து வர மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். அதுக்கு தான் நான் கேட்குறேன். நம்ம கார்த்தி வந்து ரியா முன்னாடி வந்து கம்பீரமாக கெத்தாக வந்து நிற்கிறாப்புல. நீங்கள் என்ன செய்வீங்க எது செய்வீங்க எனக்கு தெரியாது. நீங்களாம் அசிங்கப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி மண்டபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் போயிடுங்க. இல்லை மண்டபத்துக்குள்ளே போய் நீங்கள் அசிங்கப்பட்டு தான் தீர்வேனா அது யாராலையும் மாற்ற முடியாது. கார்த்தி பாட்டி வராங்க பாட்டி வராங்கன்னு என்ன பயமுறுத்தி பார்க்குறீங்களா? நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த ரியாலாம் பயப்பட மாட்டா. பாட்டிக்கிட்டே வந்து நான் ஆசீர்வாதம் வாங்கி காட்டுறேன். அவங்களே வந்து நீ தான் மூத்த மருமகனை அங்கீகாரம் கொடுப்பாங்க. சரி உங்கள் தலையில் தான் யாரும் மாற்ற முடியும்னு கார்த்தி வந்து மாதம் வந்து பேசிட்டு போகிறாங்க. புருஷனும் முன்னாடி சேர்ந்துக்கிட்டு நம்மள அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரியா சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஐஸ்வர்யா வேற உதவி செய்ய மாட்டேன்ட்டா. இப்போ நம்ம தான் ஏதாவது ஒன்று சமாளிக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரியா ஒரு பக்கம் ஃபங்க்ஷனை வந்து தடபடலாக வந்து செய்கிறீங்களாங்க. ஆமாங்க, இந்த வாட்டி நான் உங்கள் ஃப்ரெண்டை வந்து பார்க்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கங்க, உங்கள் ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுங்கள். என்ன சார் என் ஃப்ரெண்டை வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? ஆமாங்க, ஒவ்வொரு வாட்டியும் தடைப்பட்டுக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்ன சார் வேணா இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறீங்களா? சேச்சே, நான் பேச முயற்சி பண்ணுவேன். ஆனால் ஆப்போசிட்டில் அவங்க பேச மாட்டாங்க. டேரெக்டாக அவங்கள வந்து பார்த்துக்கலாம். இந்த வாட்டி அவங்கள பார்த்தே ஆகணும். சரிங்களா? மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சரி நான் இப்போயே என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசுகிறேன். ஒரு பக்கம் ரியாவை வீட்டை விட்டு துரத்தணும். மீனாட்சி அண்ணியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரணும். பாட்டி வேறு வரப்போகிறாங்க. பாட்டிக்கு வேறு எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி காத்தி வந்து யோசிக்கிறாங்க. அம்மா கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றணும். ஒரு பக்கம் தீபாவுக்கு வரக்கூடிய புது பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நிச்சயம் வந்து அம்மு யாருங்கிற விஷயம் வந்து தெரியணும். எனக்கு என்னமோ அம்முங்கிறது ரம்யாவாக தான் இருக்கும்னு கார்த்தி வந்து சந்தேகப்படுறாங்க. அந்த இடத்துல 2-3 வாட்டி வந்து அம்மு தான் ரம்யான்னு தோணுது. இருந்தாலும் கம்பல்சரியாக வந்து அடித்து சொல்ல முடியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் தீபா வந்து பேசுகிறாங்க நம்ம ரம்யா கிட்ட. ரம்யா வந்து கால் அட்டன் பண்ணுறாங்க. என்னாச்சு? நாளைக்கு எங்கள் அத்தையோட கல்யாண நாள் வரப்போகுது. நாங்கள் வந்து விமர்சனையாக வந்து கொண்டாட போகிறோம். அப்படி இருக்க சூழ்நிலை நீ வந்தேன்னு வச்சுக்கியேன் ரொம்ப நல்லாயிருக்கும். மண்டபத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும். கடைசி நொடியில் வர முடியல, பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சாக்கு போக்கெலாம் சொன்னேன்னு வச்சுக்கேம்மா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து உன் கையை பிடிச்சி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம். சரியா? கண்டிப்பாக நான் வரேன். நானும் உன் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் நேரில். ஆனால் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு வாட்டி தள்ளி தள்ளி போகுதுன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ நீ என்ன செய்ய போகிறேன்னு அவங்க மனசாட்சி வந்து கேட்குறாங்க. நம்ம ரம்யாவோட மனசாட்சி, நீ தீபா கல்யாணத்துக்கு வந்து போகலன்னு வச்சுக்கேன், அதாவது அவங்க அத்தையோட ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். பார்த்துக்க, நிச்சயம் கார்த்தி உன்னை சந்திக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பாக இருக்கும். நீ ஃபங்க்ஷனுக்கு வந்து போகணும். ஆனால் தீபாலேருந்து எல்லாரும் நீ வந்துட்டியான்னு நினைக்கணும். ஆனால் கார்த்தி வந்து நீ பிஸியாக வந்து வச்சுக்கணும். கார்த்தியை ஃபங்க்ஷன்லேருந்து வந்து நம்ம வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போக முடியுமா? அதை பற்றி யோசி. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். என்ன சொல்கிற? நீ சொன்ன மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கு போ. தீபாவை முட்டாளாவே வச்சுருக்கலாம், அந்த குடும்பத்தையும் முட்டாளாக வைக்கலாம். ஆனால் கார்த்தி வந்து எப்படி இருந்தாலும் திட்டத்தை ஸ்மெல் பண்ணிட்டாரோ என்னமோன்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இந்த பிரச்சனையை நான் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுவேன்னு தெரிலங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரம்யா. ஆனால் கார்த்தி வந்து புத்திசாலித்தனமாக எதுவும் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்தி கண்ணில் மட்டும் படக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒன்று வழி பண்ணியே ஆகணும், யோசிச்சே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் கார்த்தி வந்து எப்படி இருந்தாலும் அம்மாவும் தீபா மீனாட்சினி இவங்க 3 பேரும் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவரை வச்சு பேசலான்னு சொன்னால் ஆனந்துக்கிட்டே 2 வாட்டி பேசிட்டாங்க. பேசியும் வந்து பலன் இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி பேரெதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. இதுதான் ரைட்டுன்னு சொல்லி கூட்டி கழித்து ஒரு பிளானை வந்து போட்டு வச்சுட்டாங்க. என்ன கார்த்திக் சார், எல்லா திட்டத்தையும் வந்து போட்டு வச்சுட்டீங்க போல இருக்கே, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், 2 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் சவால் விட்டுருக்கீங்க. ரியா வீட்டோட துரத்துறீங்கன்னா நாளைக்கு மண்டபத்துக்கு நம்ம போயே ஆகணும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் பிளான் எதுவும் இருக்குல்ல? பிளான் தானே இருக்குதான், இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மளோட எல்லாரும் ஒரு உதவியும் வேணும். மீனாட்சி அண்ணியும் ஆனந்த் அண்ணனையும் திருப்பி பழையபடி வந்து சேர்ந்து வாழ வைக்கணும்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் வந்து செய்யலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம தீபா. ஓகே, என்னோடய பிளானை வந்து கேளுங்கன்னு சைலண்ட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தீபா கிட்ட. சூப்பராக தான் இருக்குங்கிற மாதிரி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. அந்த இடத்துல போட்டது யார்? கார்த்தியோட மாஸ்டர் பிளான் ஆச்சு. அவர் போட்டால் எதுவும் மிஸ் ஆகுமாங்கிற மாதிரி தீபா வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியை.